இந்த வீடியோல நம்ம வந்து ஆல்கால் ஃபீனால் ஈத்தர் சாப்டர்ல எக்ஸர்சைஸ் கொஸ்டின் நமக்கு வந்து லாஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, இதோட புக் பேக் எக்ஸர்சைஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸாம்பிள் கொஸ்டின் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஓகே, நீங்க புக் பேக்ல இருக்கக்கூடிய எக்ஸர்சைஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாமுக்கும் நீட் ஜேஇக்கு வந்து கொஞ்சம் மோர் தென் எனஃப். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், நீங்க போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா போர்டு எக்ஸாம்ல நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும். நீட் ஜேஇக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா நீட் ஜேஇ பேஸ் பண்ணி நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர் நீங்க சால்வ் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரா ஒரு ஐடியா கிடைச்சிடும். நீட் ஜே வந்து கிளியர் பண்ணுறது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நீட் ஜே வந்து கிளியர் பண்ணது நமக்கு வந்து ரொம்ப ஈஸி தான். பட் ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. அது நமக்கு வந்து என்னன்னு தெரியல. சரி, ஓகே, அது நம்ம வந்து பிறகு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இந்த கொஸ்டின் வந்து பார்ப்போம். இந்த கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, when 3-methyl butane 2-ol is treated with HBr the following reaction வந்து டேக் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன இருந்தால் ஒரு ரியாக்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரியாக்ஷன் நமக்கு என்ன ப்ராடக்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா HBr நீங்கள் ஆட் பண்ணும்போது இந்த OH வந்து வெளியில போயிட்டு, அதாவது OH வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ரஜனோட சேர்ந்து வாட்டரா வெளியே போயிட்டு இந்த இடத்துல நமக்கு என்ன Br வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்போ நமக்கு வந்து செகண்ட் கார்பன்ல Br வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆகணும். ஆனா இங்க நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இங்க தேர்ட் கார்பன் வந்து நமக்கு வந்து Br வந்து அட்டாச் ஆயிருக்குது. அப்போ இது எப்படி இங்க அட்டாச் பண்ண வேண்டிய பிரோமின் அங்க வந்து நமக்கு வந்து மூவ் ஆகி போச்சு அப்படின்றதுக்கு இந்த மாதிரி ரியாக்ஷன் வந்து நடக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குதா? அப்படி பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து எப்படி நடக்கும், அதுக்கான மெக்கானிசத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இங்க நமக்கு வந்து ஒரு ஹிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, secondary carbocation is formed in the second rearranged to more stable tertiary carbocation. secondary carbocation இருக்கக்கூடிய secondary carbocation வந்து tertiary carbocation மாறும்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. போர்டு எக்ஸாமில் மேபி இந்த ஹிண்ட் வந்து கொடுப்பாங்களான்னு தெரியாது. மேக்ஸிமம் வந்து கொடுக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இந்த ஹிண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். எப்போவுமே செகண்டரி கார்போகேட்டனை விட டெர்ஷரி கார்போகேட்டன் தான் நமக்கு வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இந்த ரியாக்ஷன் நமக்கு வந்து எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல நமக்கு வந்து HBr வந்து இருக்குது. HBrன்றது என்னது, நமக்கு வந்து போலார் காம்பவுண்ட் இல்லையா? புரோமினுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா H+ அண்ட் Br- நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். நீங்கள் ஏதாவது ஒரு சால்வெண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா H+ அண்ட் Br- நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணோம்னா அக்வாஸ் HBr வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. வாட்டரில் போட்டால் HBr வந்து நமக்கு வந்து இப்படி டிசோசியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்கால் வந்து எடுத்துருக்காங்க. CH3 CH3. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா CHOH. இங்கே நமக்கு மறுபடியும் ஒரு CH வந்து நமக்கு வந்து இருக்குது. இருக்கிறேன் இதில் நமக்கு என்ன இருக்குது, இந்த சொல்யூஷனில் H+ வந்து நமக்கு வந்து இருக்குது. இங்கே நம்ம ஆக்சிஜன் மேலே நமக்கு என்னன்னா 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். எலக்ட்ரான்ஸ்க்கு நமக்கு எப்பவுமே நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜை போய் நமக்கு வந்து அட்டாக் பண்ணும். அது வந்து அந்த H+ வந்து இது வந்து அக்செப்ட் பண்ணதுக்கு லைக் பண்ணும். ஏன்னா இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இது வந்து நெகட்டிவ் சார்ஜ். அப்போ ரெண்டுக்கும் நமக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் வந்து இருக்கும். அப்போ H+ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மேலே போயிட்டு நமக்கு வந்து பைண்ட் ஆகும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, CH3 CH3. இங்கே நமக்கு வந்து ஒரு CH வந்து இருக்குது. இங்கே OH2 வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஒரு ஆக்சிஜோனியம் அயன் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ ஆக்சிஜன் மேலே நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆயிடுது. ஆக்சிஜன் அதோட எலக்ட்ரான் வந்து H+ கொடுத்ததுனால அங்கே நமக்கு என்னன்னா ஒரு ஆக்சிஜோனியம் அயன் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. இங்கே ப்ளஸ் வந்து நமக்கு என்ன CH நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. இஸ் இட் கரெக்ட்? இப்போ நமக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அது மேலே எப்பவுமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கதா அது வந்து நமக்கு வந்து லைக் பண்ணும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் என்ன பண்ணால் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அதை லைக் பண்ணாது. அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கார்பன்லேருந்து இது எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கிட்டு வாட்டர் மாலிகுலா அது வந்து வெளியே போயிடும். இந்த கார்பன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆயிடும். ஏன்னா கார்பன் வந்து ஒரு எலக்ட்ரானை ஆக்சிஜனுக்கு வந்து நமக்கு வந்து கொடுத்துருச்சு. அப்போ நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும், ஒரு கேட்டைன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். CH3. இங்கே நமக்கு வந்து ஒரு CH வந்து இருக்குது. மேலே வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகுது. ஒரு கேட்டைன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். மிஸ் கரெக்ட்? CH3. அப்போ நம்ம ஹிண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, இது செகண்டரி கார்போகேட்டையான். இந்த பக்கம் மாறிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டெர்ஷரி கார்போகேட்டையானா வந்து நமக்கு வந்து மாறிடும். அப்போ செகண்டரியோட டெர்ஷரி கார்போகேட்டையான் நமக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அதனால இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இந்த கார்பனுக்கு வந்து வந்துடும். இந்த ஹைட்ரஜன் நமக்கு என்ன, இந்த கார்பனுக்கு வந்து நமக்கு வந்து மூவ் ஆகிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக நமக்கு வந்து ரீஅரேஞ்ச் ஆகிடும். அப்போ ரீஅரேஞ்ச் ஆகும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும், CH3 CH. இங்கே நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகிடும். ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து அங்கே போயிடுச்சு இல்லையா? அப்போ இங்கேருந்து அந்த ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இருக்காது. அப்போ நமக்கு வந்து CH3 இருக்குது. இங்கே நமக்கு வந்து CH2 ப்ளஸ் வந்து நமக்கு வந்து CH வந்து நமக்கு வந்து இருக்குது. கரெக்ட்? அப்போ நமக்கு என்ன ஆகுது, இங்கே வந்து Br- நமக்கு வந்து இருக்குது. அப்போ Br- நமக்கு என்ன ஆகும்னா இந்த பாசிட்டிவ்ல போயிட்டு நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்னது, இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். டெர்ஷரி கார்பனில் நமக்கு என்ன ஆயிடுது, இங்கே புரோமின் போயிட்டு நமக்கு வந்து அட்டாச் ஆகிடும். ஓகேவா? இங்கே இடம் இல்லை, ஆனால் இதிலே எழுதிடுறேன். ஸோ அப்போ என்னன்னா இதில் கொடுத்துருக்க ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. அப்போ செகண்டரி கார்போகேட்டையானும் டெர்ஷரி கார்போகேட்டையானும் ரீஅரேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா?